தமிழ்நாடு ஜுவல்லர்ஸ் துபாயில் பிரம்மாண்டமாக துவக்கம் கண்டிருக்கிறது. அற்புதமான நகைகளுடன் ஒவ்வொரு நாளும் புதுமை படைக்கவும் உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை இனி தங்கமானதாக மாற்றுவதற்கும் தமிழ்நாடு ஜுவல்லர்ஸின் சொக்க வைக்கும் தங்க நகைகளை அணிந்து ஜொலியுங்கள். புதிய கோல்ட் சூக் எக்ஸ்டென்ஷன் தேரா துபாய். For details, contact 05082639916. மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அபுதாபில இருந்து ஒரு 400 பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் 400 பேருக்கு சிக்கன் 65, கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, பிரெட் ஹல்வா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி பாய் அபுதாபிக்கு டெலிவரி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்க முடியும். இங்கே வந்து மொத்தம் இந்த யூஏஇல 7 எமிரேட்ஸ். நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் 50 பிரியாணி இருந்தாலும் சரி, 1000 பிரியாணி இருந்தாலும் சரி, நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்படி நீங்கள் இந்த ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம நேராக கிச்சன் போக போகிறோம். ஓரலாக அதை செய்கிறத பார்க்க போகிறோம். பிரியாணி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங் இப்போது நான் அவங்க லஞ்சு கேட்டிருக்காங்க. எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருக்காங்க. பாய் உங்கள் பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கிச்சன் போயிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு பேக் பண்ணி ஏற்றிக்கிட்டு நேராக அங்கே அந்த சர்ச்சுக்கு போயிட்டு நம்மளுடைய ஃபேன்ஸுங்களை சந்தித்து எப்படி இருக்கீங்கன்னு பேசுவோம். வாங்க. ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி ஆந்திவே வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பெட்டிங் இருக்குது பாருங்கள். ஒருத்தர் சுருங்கி உட்காந்துருக்காரு. அவர் மூஞ்ச கொஞ்சம் பாருங்க. இடம் இருக்கா? ஓகே, அபுதாபியை நெருங்கியாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். அவங்க கேட்ட டைம் கரெக்டாக நம்மக்கிட்ட. ஆமாம், கரெக்டாக வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து பிரியாணியில் வந்து டவுட்ஸு கேட்குறீங்க. டவுட்ஸ்னால் இதில் வந்து தண்ணி எவ்வளோ போடுறது, அரை கிலோக்கு எவ்வளோ போடுறதுன்னு கமெண்ட்ஸ் நான் படிக்கும்போது பார்க்குறேன். ஸோ அரை கிலோ, 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 5 கிலோன்னு சொல்லிட்டு எல்லா குவான்டிட்டிலையும் வடி பிரியாணியும் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வடிக்காமல் ஒரே தம் போடுறதும் நம்ம வந்து போட்டிருக்கு. அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா சரி, இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டா சரி வீடியோ பார்க்கும்போது ஒரு மைண்டில் உட்காந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கை பற்றி போட்டிருந்தோம். இப்போது நம்ம துபாயில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 7 மாதம் ஆகுது. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவு தான் அதுக்கு காரணம். எங்கெங்கிருந்தெல்லாம் வந்து தேடி ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஐம் ஸோ ஹாப்பி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ஷார்ஜா ஓப்பனிங்கு, டிசம்பர் எண்டில் அபுதாபி ஓப்பனிங். அபுதாபிலையும் ரெஸ்டாரண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் சேம் டிசம்பரில் பார்த்திங்கன்னா மலேசியாவும் ஓப்பனிங், அங்கேயும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மலேசியா தான் போகிறேன். அங்கே எந்த அளவுக்கு ஒர்க் நடந்துகிட்ருக்குன்றத உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நான் மலேசியா வீடியோ போடும்போது அப்போ தான் ஹோட்டலே தேட போனோம். ஒரு ஹோட்டல் அமைஞ்சுது. இப்போ எந்த ஹோட்டல் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லலை. ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருந்தது. அந்த ஹோட்டல் கிடைக்குமோ கிடைக்காதோன்றது டவுட் வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்ம் ஆகி ஒரு 2 மந்த்ஸாகவே ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ
ஸோ அந்த லொக்கேஷனும் காமிக்கிறேன். ஒர்க் அந்த கிச்சன்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு அதுவும் நம்ம பார்ப்போம். சார் சாரி லேட் ஆகிடுச்சு, 10 மினிட்ஸ் லேட்டாக இருக்கும் போல இருக்கு. ரிவர்ஸில் விட்டுருங்க வண்டியை, அப்படியே இறக்கலாம் அப்படியே. இது ஒரு சட்டி வேற ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஹலோம்மா, நல்லா இருக்கீங்களா? ஹலோ, நல்லா இருக்கீங்க? ஹலோ சார், இது எங்க பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ். முட்டை வச்சிங்களா? குட் குட் குட். லேட் ஆயிடுச்சா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். அபுதாபியில் கூடிய சீக்கிரத்தில் சார், இன்னும் ஒரு 1 மந்த்க்குள்ள ஓப்பன் பண்ணிடுவோம். உங்க ஊர் தான், மெட்ராஸ், சென்னை. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இவர் தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தது. அடிக்கடி இவர் வந்து ஷிஃப்ட்டில் இருக்கும்போது அவருடைய கெட்டப்பே வேற இருக்கும், கோட் ஷூட் போட்டு ப்ரொஃபஷனலாக இருப்பார். நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க? போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் பார்த்தீங்களா, பார்க்கும்போது தெரியுது என்னோட ஹைட்டுக்கு அவரோட ஹைட்டுக்கு பார்த்தாலே. நம்ம ரெஸ்டாரண்ட் அழகாக வருவார், சாப்பிடுவார், பார்சல் வாங்குவார், கொண்டு போவார். எங்கே அபுதாபியில் வீடு இருக்குது, பட் துபாய்க்கு ஒரு அல்கசிஸ் ரொம்ப லாங் இல்லையா சார்? ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் தானே சார் இது ஆர்டர் நீங்கள் கொடுத்துருக்கிறது? ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போதே பல்க் ஆர்டர் தான். ஆமாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஒரு கை காமிங்க, பிரியாணிக்காக வெயிட்டிங்கு. ஆமாம். ஸோ இவர் வந்து பாஸ்டர் மிஸ்டர் சாம்வெல் இல்லையா? ஸோ இவங்க என்னன்னா இங்கே ஒரு 50 பேர் இருப்பாங்க. பட் இங்கே இருந்து பிரியாணி செஞ்சு இது சர்ச்சா சார்? இது இல்லை வீடு, இது வீடு. இங்கேயே நீங்கள் இங்கேயே ப்ரேயர் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே. எப்பப்பெல்லாம் கொடுப்பீங்க இது? வாரம் வாரமா? இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பல்கா. ஆனால் சரி, வீக்லி இந்த மாதிரிலாம் ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க பிரியாணிக்கு? இதோ இங்கே வச்சிருக்காங்க பாருங்க சட்டி, ஆர்டர்லாம் பண்ணுவோம், இவங்களே செஞ்சு. சரி, அவுட்புட் எப்படி வரும் சார்? நல்லா வரும். தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க, நம்ம காமிச்சு கொடுத்து மெத்தட்ல வந்து நிறைய பேர் அந்த பிரியாணியை செஞ்சு பலன் அடைகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் சார். பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருக்கீங்க. இட்லி, ஓ இட்லி பொங்கல், ரைட். இப்போ இட்லி, கேசரி, சாம்பார், அதை போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேல ரெஸ்டாரண்ட்ல போய் பிரியாணி சாப்பிடுவோம். இப்போ இறக்கலாமா சார் இதை? வாங்க பிரதர், நீங்க உட்காருங்க என் கூட. ஓகே, இட்லி, பொங்கல், மெது வடை, சட்னி. தேங்காய் சட்னியை பார்க்கும்போதே வாய் வருது பாருங்க. நடுவில் வழியில நிறுத்தி டீ மெது வடை வாங்கி கொடுத்தாரு. இங்க வந்தாலும் மெது வடை இருக்கு. நான் சர்வ் பண்றேன், நீங்க வாங்க 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 சார். போதும் பிரதர், அதை நான் போட்டுக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணீங்க? ஆமா, முடியாது. சட்னி போடவா இல்ல சாம்பாரா? சாம்பார். ஓகே, காட்டுங்கம்மா, நான் போடுறேன். பிரதர் ஊத்துட்டா? ஆஹா, நல்ல சாஃப்டா செஞ்சிருக்காங்க பொங்கல். முந்திரி எல்லாம் போட்டிருக்கு. நம்ம சேனல்லயே இருக்கு, வெண்பொங்கல் இருக்கு, நார்மலான பொங்கலும் செஞ்சிருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும். யா சார், ஆமா. நம்ம ரெஸ்டாரண்ட்ல இல்ல, நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம பார்த்து ஈஸியா செய்யலாம். ஒரு வடை தானே சாப்பிட்டோம் வரும்போது, பத்தல. ஒரு வடை 50 கிலோமீட்டருக்கு தான் தாக்கு பிடிச்சது, 150 கிலோமீட்டருக்கு தாக்கு பிடிக்கல. நல்ல பிரேக்ஃபாஸ்ட். நம்ம லாங்குவேஜ், நம்ம சென்னை லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நல்ல நாஸ்டா. நாஸ்டா. ஸோ பிரதர் ஆர்டர் கொடுத்தா மாதிரி நீங்களும் ஆர்டர் கொடுக்க விரும்புறீங்கன்னா நம்ம துபாய் நம்பர் அண்ட் இந்தியா நம்பர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்தியாவில் ஏதாவது ஆர்டர், சென்னையில், தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஆர்டர்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவர் மேனேஜர் இருக்காங்க அங்கே. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு டீம் இருந்து பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ ஆர்டர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், நாங்கள் செஞ்சு கொடுப்போம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.